முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இத்தனை நாட்களாக உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுறப் போகின்றது. நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நான் சொல்வதை கேள் தங்கமே. தேவையில்லாத சிந்தனைகளாலும் தேவையில்லாமல் உன்னிடம் வரும் பல பிரச்சனைகளாலும் நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய். நான் என்னுடைய வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் எந்த ரூபத்தில் யார் வடிவிலாவது என்னை துன்புறுத்தும் வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. என்னால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. பல கவலைகள் என் மனதை எப்பொழுதும் வாட்டி வதைத்து கொண்டே இருக்கின்றது. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனாலும் என்னால் சிரித்து பேசி மற்றவர்களிடம் பொய்யாக நடிக்க முடிகிறதே தவிர உண்மையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் நீ இருக்கின்றாய். என் அன்பு தங்கமே, உன்னுடைய சுமைகளை இறக்கி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய கஷ்டத்திற்கு நிவாரணம் அளிக்கப் போகின்றேன். உன்னுடைய பாரங்களை உன் அப்பா நான் சுமக்கப் போகின்றேன். கவலை கொள்ளாதே. இனி எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை நெருங்காமல் நான் பாதுகாக்கின்றேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள் தங்கமே. சந்தோஷம் என்பது உனக்குள் தான் இருக்கின்றது. உனக்காக ஒரு சின்ன கதை கூறுகின்றேன் கேள். ஒரு சிற்பியிடம் ஒருவன் கேட்டான், எப்படி இவ்வளவு அழகான சிலையை இந்த கல்லில் உண்டாக்குகிறீர்கள் என்று. சிற்பி சிரித்துக்கொண்டே கூறினான், ஏனெனில் இந்த சிலை இந்த கல்லில் தான் இருந்தது. தேவையில்லாத பகுதியை நீக்கினேன், அழகிய சிலை கிடைத்தது என்றான். இதிலிருந்து என் பிள்ளையான உனக்கு என்ன புரிகின்றது? உன்னுடைய சந்தோஷமும் அவ்வாறு தான் உனக்குள் தான் இருக்கின்றது. தேவையில்லாத வருத்தங்களையும் கஷ்டங்களையும் சிந்தனைகளையும் தொலைத்தால் உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக அடைவாய். எப்பொழுதும் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருக்க கற்றுக்கொள் தங்கமே. தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்பதை அறிந்துதான் உன் அப்பா உன்னை தேடி வந்தேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில தினங்களே உள்ளன. அனைத்தும் மாறப்போகின்றது. உன் எண்ணங்கள் யாவும் நிறைவேறப் போகின்றது. எல்லாம் தவறாக நடக்கின்றதே, என்ன செய்வது என்று வருந்தாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். நிதானமாக யோசித்து செயல்படு. அவசரப்படாமல் பொறுமையாக இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை சுற்றியுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் உன்னிடமிருந்து நீக்கி உனக்கான நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் உன் அப்பா நான் உனக்காக தருகின்றேன். அந்த வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்வது உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. கடந்த காலத்தை மறந்துவிட்டு நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள் தங்கமே. உன்னுடைய பாதி பிரச்சனைகள் முடிந்ததற்கு சமம். ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.